புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகள் என்ன, விவரம் என்ன? புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினரும் கலந்திருக்காங்க. குறிப்பா அந்த வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய எஸ்ஐஆர் பணியை இன்று முதல் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அறிவித்திருந்த நிலையில் அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உள்ளனர். குறிப்பாக எஸ்ஐஆர் பணியை புறக்கணித்துள்ள வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பினர் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அலுவலர்களுக்கு கடுமையான பணி அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் எஸ்ஐஆர் படிவத்தை தேர்தல் ஆணையம் வாக்காளர்களிடம் வழங்க உத்தரவு பிறப்பித்த நிலையில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு அந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை கணினியில் ஏற்றுவதற்கு கூடுதல் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி இவர்கள் இன்று இந்த எஸ்ஐஆர் பணிக்கு செல்லாமல் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இவர்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் இணைந்துதான் இந்த போராட்டம் பண்றாங்க. ஏற்கனவே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்காங்க. குறிப்பா அவர்களுக்கு பல்வேறு மன அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. முறையாக இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வழங்குவதற்கோ அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கணினியில் ஏற்றுவதற்கோ முறையாக பயிற்சி வழங்கப்படல. இதனால் நள்ளிரவு 1 மணி வரை எங்களால் பணி செய்யக்கூடிய நிலை ஏற்படுது. ஏற்கனவே வருவாய்த்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களுக்கும் பணி சுமைகளுக்கும் உள்ளாகிக்கூடிய நிலையில எஸ்ஐஆர் பணிக்கு போதிய அவகாசம் இல்லாமல் உடனுக்குடன் அந்த படிவங்களை பூர்த்தி செய்து கணினியில் ஏற்ற சொல்றாங்க. அதற்கு முறையான பயிற்சியும் வழங்கப்படல. அதனாலதான் நாங்க இந்த பணியை புறக்கணித்திருக்கோம். குறிப்பா தேர்தல் ஆணையம் போதிய அவகாசம் தங்களுக்கு வழங்கணும்ன்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த எஸ்ஐஆர் பணிக்கு செல்லாமல் இந்த பணியை புறக்கணித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்புடன் தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.